ஆன்மீகம் முத்தமிழில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள் அண்டத்திலும் பிண்டத்திலும் விக்கிரம் உற்சவர் என்ற அடிப்படையில். விக்கிரகம் பஞ்சபூதங்கள் அடிப்படையில். விக் என்றால் தடை, விக்கல், விம்மல் என்பது தடைகளை மீறிட்டு வருவது. இதைத்தான் விக்கு. கிரகம் என்றால் தலையில் வைத்து உச்சியில் விண்வெளியிலிருந்து ஏற்படும் காற்று, பனி, கோடை, மழை போன்றவை உள்வாங்கி வெளியேற்றி அதற்கேற்றபடி கிரகம் என்ற அடிப்படையில், உணவு என்ற அடிப்படையிலும், ஆடை என்ற அடிப்படையிலும், வழிபாடு என்ற அடிப்படையிலும் விக்கிரகம் என்று மூலவரை ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அண்டம் சார்ந்து பிண்டம் ஜீவராசிகள் வாழ்வாதாரம் சிறக்க மேம்பட நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு பஞ்சபூதங்கள் அடிப்படையிலும் விக்கிரகம் என்ற அடிப்படையில் மூலவர் என்றும், கருவறை என்ற அடிப்படையில் தாய்மை என்றும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. விண் வான்வெளியில் நவக்கோள்களும் கதிர்வீச்சுகள் தட்பவெப்ப நிலையில் உள்வாங்கி வெளியே விடும் இதே தன்மையில்தான் கல் என்ற விக்கிரகம். கல் என்றால் அனுபவம். அனுபவ ரீதியாக விண்வெளியில் உள்ளதே கல்லில் விண் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு குகைக்குள்ளே போனாலோ, மலை பிரதேசத்துக்கு போனாலோ, பாறை பகுதியில் போனாலோ நாம் பேசும், நாம் ஒலிக்கும் திட திரவ வாயு தன்மையில் ஒளியை உள்வாங்கி மீண்டும் பிரதிபலிக்கும். இந்த தன்மை விண்ணுக்கு உண்டு. அந்த விண் தன்மையே கல் என்ற பாறைக்கு உண்டு. இதையே விக்கிரகம் என்ற பஞ்சபூதங்களில் ஒன்றாக விண் சார்ந்த பாறை. ரெண்டாவது நிலம். நெளிவு, சுழிவு, நினைத்த வடிவம், நிலையற்ற வடிவம், வெட்டுதல், ஒட்டுதல் போன்ற வளி மண்டல ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் பிண்டத்தில் எலும்புக்கும் அண்டத்தில் நிலத்திற்கும் உயர்வு, தாழ்வு, சமதளம் என்று உண்டு. நிலத்தில் மேடு, பள்ளம், சமச்சீர். அதேபோல பிண்டத்தில் நிலம் என்பது எலும்பு சார்ந்து திடப்பொருளாக செயல்படுகிறது. இதேதான் நிலத்தில் விளையக்கூடியது பாறை என்ற கல். ஆக விண் கல்லில் இருக்குது. நிலம் விளையக்கூடிய இடமும் பாறை விளையக்கூடிய இடமும் நிலம். ரெண்டாவது தன்மை நிலம் என்பது பாறையில் இருக்குது. மூணாவது நீர். நதிகளும் நதி ஓடைகளும் நீர் வீழ்ச்சியும் வேளாண்மை சார்ந்த கேணிகளும் குடிநீர் சார்ந்த கேணிகளும் அருவிகளும் கடுமையான பாறை என்ற கல்லிலிருந்து தான் பீரிட்டு வெளி ஊற்றும் நிலத்தடி நீர் என்று நிலத்தடி அடிப்படையில் உருவான நீர் பாறையில் இருப்பதாக ஆன்மீக முன்னோர்கள் இயற்கை அடிப்படையில் கணிக்கப்பட்டும் பாறையில் நீர் இருப்பதை உணரலாம். இதே தன்மையில் குருதி, தசை என்ற அடிப்படையில் பிண்டத்தில் நீர் உள்ளது. அண்டத்திலும் பிண்டத்திலும் பாறை என்ற தன்மையிலும், பிண்டம் என்ற தன்மையில் குருதியும், பாறை என்ற தன்மையில் நீரூற்றும் இருப்பதனால் விக்கிரகத்திற்கு மூன்றாவது தன்மையான நீர்த்தன்மை உள்ளது என்பது ஆன்மீகத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. நாலாவது நெருப்பு. பிண்டம் சார்ந்து 98.4 பாகையில் வெப்பம் இருக்கிறது. இதே தன்மையில் ராகு கேது என்ற அடிப்படையில் நெருப்பு அண்டத்தில் இதே தன்மைதான் பாறையிலும். 2 பாறைகள் உரசினாலோ தட்டினாலோ எரிமலை குழம்பு என்று தீப்பிழம்பு வரும். அப்போ பாறையில் நெருப்பும் இருக்குது. அண்டத்தில் நெருப்பு, பிண்டத்தில் 98.4 ஆகிய பாகையில் வெப்பம், பாறையில் எரிமலை குழம்பு என்ற நெருப்பும் பாறையில் இருக்குது. அஞ்சாவது காற்று. உள்வாங்கியும் வெளிப்பட்டும்
ஈரப்பதத்தால் ஊந்துதலும் வெப்பத்தால் ஈர்க்கப்பட்டும், அதாவது ராகு கேது என்ற அடிப்படையில் காற்று உட்கொண்டு கல் விளையும். வெப்பக்காற்றால் உளியால் அடிக்கும்போது டப் என்ற சத்தத்தில் கல் பிளக்கும். அப்போ காற்று உள்ளே இருக்க போய் தான் அந்த ஒளி வெளியில் வருகிறது. ஈரப்பதத்தினாலும் ரசாயன கலவை மூலம் வெடி வைப்பதனாலும் பாறை தகர்க்கும் போது ஈரத்தன்மையில் டுப் என்ற சத்தத்தில் வரும். இது கேது என்ற குளிர்ச்சித்தன்மையில் அந்த பாறைக்கு உட்பகுதியில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இதை தேரை என்பார்கள். காற்று உள்ளே இருக்க போய் தான் 2 பார்வைக்கு மத்தியில் அந்த பாறையை உடைக்கும்போது காற்று டப்பென்ற ராகு ஒளியிலும் டுப்பென்று கேது என்ற குளிர்த்தன்மையிலும் உடஞ்சி காற்று வெளியில் வருது. இதனால் காற்றும் பாறையில் இருக்குது. நம்ம பிண்டத்திலும் இதயத்துக்கு தேவையான வெப்பக்காற்று, நுரையீரலுக்கு தேவையான குளிர்காற்றும் இருக்கிறதுனால அண்டத்திலும் காற்று இருக்குது, பிண்டத்திலும் காற்று இருக்குது, பாறையிலும் காற்று இருக்குது. ஆக விண், நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற பஞ்ச பூதங்கள் அண்டத்திலும் பிண்டத்திலும் பாறையிலும் இருப்பதனால் பஞ்ச பூதங்கள் அடிப்படையில் அண்டம் சார்ந்த பிண்டம் விக்கிரகம் என்ற அடிப்படையில் கல் விக்கிரகம் என்ற அடிப்படையில் கல் என்றால் அனுபவம். தவறுகள் நிகழ்ந்தால் அதை திருத்திக் கொள்வது அனுபவம், ஆன்மீகம். தவறை நியாயப்படுத்தி கொள்வது ஆளுமை. இதை உணர்ந்துதான் ஆன்மீக முத்தமிழில் பஞ்சபூதங்களை வணங்குவதன் அடிப்படையில் அண்டம் பிண்டம் சார்ந்தது பாறை என்ற கல்லில் இருப்பதால் அதற்கு விக்கிரகம். விக்கம்னா தட்பவெப்ப நிலையை அந்தந்த பருவத்துக்கு ஏற்றப்பாடு பூஜை வழிபாடு அடிப்படையில் சமம் செய்வதற்காக விக்கிரகம் என்றால் சுழற்சி முறையில் மூலவர் சிலையை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். இதை கருவறையில் வைக்கப்படும். காரணம், பாறை என்பது 3 தன்மை உண்டு. அண்டத்திலும் 3 தன்மை, பிண்டத்திலும் 3 தன்மை. ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர். அந்த அடிப்படையில் பெண் கற்கள் அனைத்தும் மூலவராக செயல்படும். ஏன்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு தான் உண்டு. அதே இது தூண்கள், பலத்த கட்டுமான சுவர்கள், மதில் சுவர்கள் ஆண்களில் செதுக்கப்படுகிறது. பாதங்களில் நடந்து வரும் தலைக்கற்கள் பூராம் அர்த்தநாதீஸ்வரர் கல்லில் படுகிறது. இது கல் தொழில் செய்யும், கல் தொழில் விரும்பி செய்யும் தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் புலப்படும். மற்றவருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. இந்த அடிப்படையில் பெண்மை என்ற தாய்மைக்கு தான் கருவறை உண்டு. இங்கே மூலவர் இருக்கும் இடையும் கருவறை. அண்டத்திலும் பிண்டத்திலும் கருவறை என்றுதான் பெயரிட்டுள்ளனர். அனைவரும் உள்ளே செல்ல முடியாது. காரணம், அறநெறிப்படி இல்லற வாழ்க்கையில் இணைவோருக்கு கருவறையில் தாய்மை என்ற சிறப்பில் வழிபாட்டு முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். கருவறையும் குறிப்பிட்ட வெள்ளையணுக்கு உயிரணுக்கள் தான் செயல்படுத்தப்பட்டு சிசுவாக உருவாகும். இந்த பிண்டத்தில் அண்டத்திலும் கருவறை என்ற அடிப்படையில் அதற்குரிய பூநூல் என்றால் பருவத்திற்குரிய பூ. ஒரு பூ விளைஞ்சிட்டு 2 பூ விளைஞ்சிட்டுங்கிற மாதிரி பருவத்திற்குரிய நூல், ஏடுகளை எந்த பருவத்தில் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஏடு மூலம் படித்து பூஜை செய்கிறவர்களுக்கு பூநூல் என்றும், மூலவரை விக்கிரகம் கருவறை என்றும், அதே இது பிண்டத்தில் தாய்மை என்ற பெண்ணுக்கு கருவறை என்று அறநெறி வழிப்படையில் தமிழ் கலாச்சார அடிப்படையில் அண்டம் பிண்டம் சார்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அண்டத்திலும் கருவறை, பிண்டத்திலும் கருவறை. அண்டத்திலும் தாய்மைதான் கருவறை, பிண்டத்திலும் தாய்மைதான் கருவறை. அண்டத்தில் பெண்கள், பிண்டத்தில் பெண் தாய்மை அடைகிறாள். இந்த அடிப்படையில்தான் கருவறை என்ற பெயர் 2க்கும் வரையறுத்து கணிக்கப்பட்டுள்ளது ஆன்மீக முத்தமிழில். மூலவர்கள் பூரா பெண் என்ற கல்லில் செதுக்கப்படுகிறது. பலம் வாய்ந்த மதில் சுவர்கள் அனைத்தும் ஆண் கற்களிலும், தளங்கள் பூராம் அர்த்தநாதீஸ்வரர் கற்களிலும் செதுக்குவதால் அண்டத்திலும் பிண்டத்திலும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் விக்கிரகம் என்ற பெயரில் கருவறையில் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. இது ஆன்மீகத்திலும்
தமிழிலும் பற்றுள்ளவர்களுக்கு மட்டும் புரியும். தமிழ் பற்று இல்லாதவருக்கு அறிய வாய்ப்புகள் கிடையாது. காரணம், தமிழில் தான் கருவறைன்னு சொல்லியிருக்காங்க. அண்டத்திலும் தாய்மைக்கு கருவறை, பிண்டத்திலும் தாய்மைக்கு கருவறை. ஆக தமிழ் மொழி பற்றுள்ளவர்களுக்கு தான் இது புலப்படுமே ஒழிய பிற மொழி உள்ளவர்களுக்கு புலப்பட வாய்ப்பு இருக்காது. பிண்டத்திலும் வயோதிக பருவம் வரும்போது வளைவுத்தன்மை ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் மூவருக்கும் பாலின அடிப்படையில் வரும் என்பதற்காகவே மூங்கில் என்ற அடிப்படையில் பல்லாக்கு அண்டம் சார்ந்து ஆலயங்களில் திருவிழாவாக எடுக்கப்படுகிறது. இதே அடிப்படையில் பிண்டத்திலும் உள்ளது. நிலத்தில் விளையக்கூடிய மூங்கில் நீர்த்தன்மையில் வளர்ந்து வாயுத்தன்மையில் வளைந்து உட்புறம் துளையிட்டு இருக்கும், வெளிப்புறம் பருமனாக இருக்கும். இதே அடிப்படையில் பிண்டத்தில் உள்புறம் துளைகள் நவதுளைகள் இருக்கும், வெளியில் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த துளைகள் வழியாக தான் காற்றுகள் உள்வாங்கி வெளியேறி சமநிலை செய்யும். இதே அடிப்படையில் மூங்கிலுக்கும் உண்டு. அது பருவத்திற்கு வந்து முதுமையடைந்த ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்கள் கூன் உழுந்து வளைவார்கள். இதே தன்மையில் ஆலயங்களில் வழிபாட்டு முறையில் திருவிழாக்களில் பல்லாக்கு, பூ என்றால் பருவம், பல்லாக்குன்னா பருவத்துக்கு ஏற்ற தன்மை மாறுதல். பூம்பல்லாக்கு என்ற திருவிழா நடத்தப்படும். பூ என்றால் பருவம், பல்லாக்கு என்றால் பல் என்றால் பல வகைப்பட்ட ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற தன்மையில் வளைவுகள் அண்டத்திலும் ஏற்படும் பிண்டத்திலும் ஏற்படும் என்பதற்காகவே உள் துளையிட்ட மூங்கில் தாவரத்தை பூம்பல்லாக்க செயல்பட்டு முன்னோர்களுக்கு ஏற்பட்டது தான் தாய் தகப்பனுக்கு ஏற்பட்டது தான் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது தான் பூட்டன் பூட்டி என்ற அடிப்படையில் விழாக்கள் ஆன்மீக வழிபாட்டு முறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தான் விக்கிரகம் என்பது விண் எதிரொலியை உள்வாங்கி வெளியே விடுவதன் தன்மை வானுக்கும் உண்டு, பாறைக்கும் உண்டு, பிண்டம் சார்ந்தவனுக்கும் உண்டு. நிலம், பாறை நிலத்தில் விளையக்கூடியது. பிண்டத்தில் எலும்புகள் நிலம். நீர் பாறையிலிருந்து சுரக்கப்படுகிறது. அண்டத்தில் மேகங்கள் மழை நீர்கள் என்ற அடிப்படையில் சுரக்கப்படுகிறது. பிண்டத்தில் குருதி என்ற அடிப்படையில் நீர் உள்ளது. நெருப்பு பாறையில் உராய்வு தன்மையில் ஏற்படுகிறது. இதை பாறை எரிக்குழம்பு என்பதை கண்கூடாக பாடுகிறோம். பாறையில் நெருப்பு இருக்க போய் தான் வருது. இதே இது 98.4 பிண்டத்திலும் இருக்கிறது. அண்டத்திலும் நெருப்பு இருக்கிறது. காற்று என்பது வெப்பக்காற்று குளிர்காற்று என்ற அடிப்படையில் அண்டத்திலும் இருக்குது, பிண்டத்திலும் இருக்குது. பாறையிலும் அதை உடைக்கும்போது ஒருவித ஒளி சத்தம் வருது. இது வெப்பக்காற்று ஒடிக்கும்படி ஒரு சத்தமும் நீர்த்தன்மையில் ஒடிக்கும்போது ஒரு சத்தமும் கேட்பதனால் பாறையில் காற்று இருக்குது. பஞ்சபூதங்களும் அண்டத்திலும் பிண்டத்திலும் பாறையிலும் இருக்கிறனால இதை விக்கிரகம் என்று தாய்மை அடிப்படையில் தாய்க்கல் என்ற பெண்மை கல் மூலவர் உள்ள இருப்பதனால அதற்கு பெயர் கருவறை என்றும் தமிழில் கணிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டது. தமிழ் பற்றுள்ளவர்களுக்கு மட்டும் புரியும். பிற மொழி கற்றவர்களுக்கு இது அறிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேண்டும், தமிழ் மீதும் பற்று வேண்டும். அவர்களுக்கு மட்டும் புரியும் என்பதற்காகவே ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டது. பிற மொழியுடையோர் ஏற்றுக்கொள்ள புலப்பட வாய்ப்பு குறைவு. அடுத்தவர் உற்சவர் என்ற மூலவர். தாய்மைக்குள் இருக்கிறது கருவறை. உற்சவர் என்பது வெளியல், தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும் திருவீதி உலா வருவது. அதேபோல் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பருவம் அடிப்படையிலும் வளர்ச்சி அடிப்படையிலும் அண்டத்திலும் பிண்டத்திலும் வலம் வருவது. உலோகம் அடிப்படையில் உற்சவர் எப்படி என்று பார்ப்போம். அண்டத்திலும் பிண்டத்திலும் பஞ்சபூதங்கள் திட திரவ வாயுத்தன்மையில் உலோகம் அடிப்படையில் உற்சவர்கள் உருவாக்க கட்டடம் போட்டு நம் ஆன்மீக முத்தமிழர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். பஞ்சலோகம் என்பது தங்கம், 2வது வெள்ளி, 3வது செம்பு, 4வது பித்தளை, 5வது ஈயம். இந்த 5 கலவையும் சேர்ந்து தான் பஞ்சலோகம் என்ற அடிப்படையில் உற்சவர்கள் வடிவமைக்கப்படுகிறது. இந்த 5ம் விண் அடிப்படையில் ஒளியை உள்வாங்கி வெளியே விடும். ஈயம், செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி இந்த 5ம் விண்வெளி போல ஒளியை உள்வாங்கி வெளியே விடும்.
நிலம் சார்ந்தது. இந்த பஞ்சலோகங்களும் ஈயம், செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி நிலத்தில் விளையக்கூடியது. இதை ஈர்த்தமிழில் கூட சொல்லுவாங்க. நிலத்தடியில் தான் விளையுதுன்னு வெட்டி தான் எடுப்பது உண்டு என்பார்கள். அதுபோல் பஞ்சலோகங்கள் ஈயம், செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளியை விண் சார்ந்தது என்பதற்காக அதை தட்டி பார்க்கும்போது கணீர்னு விண்ணில் ஒலிக்க என்பாங்க. இது ஈர்த்தமிழில் ஆகாயம் சார்ந்த பஞ்சலோகம் என்பதை உணர்த்துவதற்காகவும், ஈர்த்தமிழில் நிலத்தடியில்தான் பஞ்சபூதங்கள் வெட்டி எடுக்கிறது என்று நிலம் சார்ந்ததாகவும், 3வது நீர். தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் இதை ராகு என்ற வெப்பத்தினாலும் கேது என்ற குளிர் அடிப்படையிலும் பதப்படுத்தும் போது உருவங்களை அந்தந்த தன்மைக்கேற்ற உருவாக்கும்போது நீர்த்தன்மையில் உருகும். தங்கம் உருகும், வெள்ளி உருகும், பித்தளை உருகும், செம்பு உருகும், ஈயம் உருகும். இந்த 5 கலவையும் உருகும்போது நீர்த்தன்மை இருப்பதை வரையறுக்கப்பட்டு பஞ்சலோகத்தில் நீர் இருப்பதாக 3வது தன்மையும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதை போல தான் எரிமலை குழம்புங்கும்போது நெருப்பு அடிப்படையில் பாறையிலேருந்து தான் வருது, உருகி ஆறாக தான் ஓடும். இதே அடிப்படையில் தான் பஞ்சபூதங்களை உருக்கும் போதும் நீர் போல உருகிடும். அதை வச்சு உருவங்களை ஏற்ப வடிவமைக்கப்பட்டுகிறது. விண் இருக்கிறது பஞ்சபூதத்தில், நிலத்தில் விளையிறதுனால நிலம் சார்ந்திருக்கிறது. உருக்கும் பொழுது நீர்த்தன்மையில் உருகுவதால் நீர்த்தன்மையும் பஞ்சலோகத்தில் இருக்கிறது. 4வது நெருப்பு. வெப்பக்காற்று, குளிர்காற்று அடிப்படையில் பஞ்சலோகங்களை இயற்கையாகவே நவக்கிரக சூழ்நிலையில் ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று ஊடுருவச் செய்து அதன் மூலம் உருவம் மற்றும் பதப்படுத்தல் பார்க்கும் வேலைப்பாடு அடிப்படையில் செய்யப்படும் உற்சவர். தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் கலந்த உற்சவரை பார்க்கும்போது ஈர்த்தமிழ் சொல்வார்கள். சும்மா நெருப்பு மாதிரி தகதகன்னு சொலிக்குதும்பாங்க. அப்போ உற்சவரில் நெருப்புங்கிற தன்மை இருக்கிறத ஈர்த்தமிழில் அன்னைக்கே கணிக்கிட்டு இருக்கிறார்கள் ஆன்மீக தமிழர்கள். 5வது காற்று. பஞ்சலோகங்களும் ராகு, கேது என்ற அடிப்படையில் வெப்பப்படுத்தவும் குளிர்படுத்தவும் காற்று என்ற தன்மை ஊடுருவினால்தான் செயல்படுத்த முடியும். ராகு, கேது என்ற வளிமண்டல புனைப்பெயரில் காற்றுத்தன்மையில் ஊடுருவுவதால் பதப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் உபகரணங்களாகவும் உற்சவர்களை தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் அடிப்படையில் வடிவங்களை கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது காற்றுத்தன்மையில். இந்த அடிப்படையில் பஞ்சபூதங்களில் காற்று இருப்பதும் வரையறுக்கப்பட்டு கணிக்கப்பட்டுள்ளது. இதை ஆன்மீக முத்தமிழில் உற்சவர் வர்றதை பாரு, பஞ்சலோக உற்சவர் அவர் அழகை பாரு, தென்றலாக அசைஞ்சு வர்றதை பாரும்பாங்க. தென்றல்னால் காற்றுக்கு ஒப்பாவார். இதைத்தான் ஈர்த்தமிழில் பஞ்சலோகம் உற்சவரை பார்த்து அழகை ரசிக்கும்போது தென்றல் மாதிரி சாமி அசைஞ்சு வர்ற அழகை பார் என்று காற்று இருப்பதை ஆன்மீக முத்தமிழில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆக ஒளி வாங்கி உள்விடுவது விண் அடிப்படையிலும் நிலத்தில் விளைவது என்ற அடிப்படையிலும் நீர்த்தன்மையில் உருகும் தன்மை என்பதால் நெருப்பு அடிப்படையில் உருகுவதாலும் காற்று தன்மையில் சொலிப்பதாலும் தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் சேர்ந்த பஞ்சலோகங்களில் உற்சவர் செய்யப்படுவதால் அண்டத்திலும் பிண்டத்திலும் கற்சிலை விக்கிரகம் என்ற அடிப்படையில் பஞ்சபூதங்கள் இருக்குது. அண்டம் சார்ந்து பஞ்சபூதங்கள் இருக்குது, பிண்டம் சார்ந்து பஞ்சபூதங்கள் இருக்குது, உற்சவரிலும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த அடிப்படையில் மூலவர் கற்சிலையில் இருப்பது கருவறை என்ற மொழியிலும், வெளியே வருவதை உற்சவர் என்றால் உயர்வு தாழ்வு பேதம் என்ற அடிப்படையில் இல்லாமல் அனைவரும் அவரை தோளில் சுமந்து தேர் வடிவிலும் இழுத்து அனைவருக்கும் சம உரிமை என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. உற்சவரை திருவிழா காலங்களில் மூலவர் எந்த அடிப்படையில் இருப்பாரோ அதே வடிவத்தில் செய்யப்படும். இது வெளியில் வரும்போது அதை யார் வேணாலும் தரிசிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் 10 நாள் திருவிழா 15 நாள் திருவிழாங்கும்போது 4 பேர் தோள் கொடுத்து அந்த உற்சவரை வலம் வருவார்கள், திருவீதி உலா வருவார்கள். இதை பார்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் தோள் கொடுக்காங்க, மற்றவங்க கொடுக்கக்கூடாது, இது அடிமைத்தனம்னு கூறக்கூடாது. காரணம், அந்த வடிவம் அந்த கட்டமைப்பில் 4 பேர் தான் தோள் கொடுக்க முடியும், 4 பேர் தான் ரதத்தில் வச்சு இழுக்க முடியும்.
அதே இது 10வது திருநாள் 11வது திருநாள் என்று தேரோட்டம் இழுக்கும்போது அனைத்து பிரிவினரும், அனைத்து தொழில் செய்பவர்களும், அனைத்து குழந்தைகளும், அனைத்து ஆண், அனைத்து பெண், அனைத்து உயிரினங்கள், வயோதிக பருவம், இளமை பருவம் அனைவரும் இடதுபுறமும் வலதுபுறமும் கலந்தேதான் ஒருவர் சமரசம் அடிப்படையில்தான் தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுகிறது. அன்று எப்படி 10 திருவிழாவில் 9 திருவிழா தோளில் வச்சு குறிப்பிட்ட ஆளுக்கு தூக்கிட்டு வந்ததோ அதே உற்சவர் தான் தேர்லையும் இருக்க போகுது. எல்லாரும் தொடரணுங்கிறது ஒரே சமரசம் என்ற அடிப்படையில் தான் தேர் திருவிழா வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க. தோளில் வச்சு கொண்டு வந்தவரும், கருவறையில் இருக்கிறவரும், கருவறையில் இருக்கும் மூலவர், தோளில் வச்சு கொண்டு வரும் உற்சவர் அனைவரும் தொடர்றதுக்கு ஏதுவாக திருவிழாவாகவும் வணிகர்களுக்கும், வேளாண்மை துறை சார்ந்த அனைவருக்கும், தொழில் சார்ந்த அனைவருக்கும் தொட்டு இடதுபுறம் வலதுபுறம் இழுத்து தேர் வரும் திருவிழா சமரச முறையில் செய்யப்படுகிறது. இதில் யாரும் உயர்வு தாழ்வு என்ற பேதம் கிடையாது. சிறுவர் பெரியவர் என்ற பேதம் கிடையாது. ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. அர்த்தநாதீஸ்வரர் என்ற பேதம் கிடையாது. வெளியூர்கார் உள்ளூர்கார் என்ற பேதம் கிடையாது. அனைத்தும் சமமான அடிப்படையில் இருபுறமும் கலப்பு முறையில்தான் வடம் பிடித்து எந்த உற்சவரை தொடக்கூடாதுன்னு நம்ம சொல்லி குளறுபடி செய்தோமோ அதே உற்சவரை குளறுபடி இல்லாமல் செய்வது தேரோட்ட திருவிழா. இதில் பாகுபாடு கிடையாது என்பதற்காக ஆன்மீக முத்தமிழில் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அனைவரும் தொட்டு உணர வேண்டும் என்பதற்காகவே தேர் திருவிழா வடம் பிடித்து இழுக்கப்படுகிறது. காரணம், மூலவரும் உற்சவரும் தேர் இதில் வரும் ரதத்திற்கு மேல் இருக்கும் அனைத்து தெய்வமும் ஒரே தெய்வம், ஒரே உருவம், ஒரே வழிபாடு, ஒரே பூஜை, ஒரே புனஸ்காரம், ஒரே அபிஷேகம், ஒரே ஆராதனை செய்தவர்தான். இடத்துக்கு தன்மையும் எண்ணிக்கை தன்மையிலும் உள்ளிருக்கும்போது கருவறையில் மூலவர் என்றும், திருவீதி உலா வரும்போது உற்சவர் என்றும், தேரோட்டம் வரும்போது திருவிழா என்றும் அனைவரும் தொட்டு உணர்ந்து வைத்திய முறையிலும் ஆளுமை முறையிலும் சமரசம், சமத்துவம் என்ற அடிப்படையில் திருவிழா நடத்துவதை அன்று முதல் இன்று முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் பிரிவினை என்பதை ஆன்மீகத்திலும் தமிழிலும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும். பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் புலப்படாது. ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தவறு என்பது திருத்திக் கொள்வது தான் அனுபவம். அனுபவம்தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தை உருவாக்கினவர்கள் நம் மூதாதையர்கள். மூதாதையர்கள் உள்ளது தான் நம்ம தகப்பனார் செய்து தான் நாம் செய்யணும். நாம் செஞ்சது தான் பிள்ளைகள். இதுதான் வழிபாட்டு முறை. இதில் உயர்வு தாழ்வு, மேலோர் கீழோர், இருப்போர் இல்லோர், பெரியோர் சிறியோர், ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பாகுபாடு பிரிவினை கிடையாது. அனைவரும் சமம் என்ற அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில் கருவறை, எண்ணிக்கை அடிப்படையில் உற்சவர், எண்ணிக்கை அடிப்படையில் அனைத்து மக்களும் தேர் திருவிழா. இதில் அனைவரும் தொட்டு தான் இழுக்கிறோம். அதே உற்சவர் தான், அதே மூலவர் தான், அதே உருவம்தான், அதே ஆலயம்தான், அதே ஊர் தான், அதே இருப்பிடம்தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கருவறை மூலவர் விதி உலா வரும் உற்சவரை தொடக்கூடாது என்று ஆன்மீக முத்தமிழர்கள் சொல்லியிருந்தால், அப்போ தேரோட்டத்தில் அனைவரும் தொடும்போது அதையும் தொடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ எல்லாரும் இழுக்கணுங்கிற சமரச அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டதே ஒழிய ஆன்மீகம் முத்தமிழில் இது தமிழ்மொழி பற்றில்லாதவர்களும் ஆன்மீக பற்றில்லாதவர்களும் குளறுபடியில் பொருளீட்டுவதற்காக சூட்சமமாக செய்யப்படும் கிழக்கிந்திய கம்பெனி. காரணம், அவர்கள் சொல்லும் உவமைகள், உவப்பாடுகள், உடன்பாடுகள், ஒப்பந்தங்கள் அனைத்தும் ஆங்கில மொழியில் தான் இருக்கும். தமிழ் அதற்கு அவர்கள் விளக்கம் சொன்னால் புலப்படாது. காரணம், தமிழ் பற்றி இல்லாதவர்கள் தான் குழப்பம் ஏற்படுத்துவார்கள். தமிழ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தமிழ் அடிப்படையில் பொருள் எடுப்பார்கள். பிற மொழியில் பொருள் எடுத்தால் குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்கள் பொருளீட்டுவார்கள் சில நபர்கள். இதை கணிக்கப்பட்டு தான் நம் முன்னோர்கள் உள்ளிருக்கும் தாய்மை என்ற அடிப்படையில் கருவறை என்றும், அதை குறிப்பிட்ட அடிப்படையில் பூஜைகள்
அதே உருவம் அதே அடிப்படையில் பஞ்சலோகம் அடிப்படையில் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பஞ்ச உருவம் அடிப்படையில் உற்சவர் என்றும், அதே உற்சவர் தேர் மேல் ஏறி அனைவரும் இழுத்து சமம் என்ற அடிப்படையில் பாகுபாடு என்பதை வெளிப்படுத்துவதே திருவிழாக்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். ஆன்மீகத்திலும் பற்றுள்ளவர்கள், தமிழ் மீதும் பற்றுள்ளவர்கள் தான் புலப்படும். தமிழ் மீது பற்றில்லாதவர்களுக்கோ ஆன்மீகத்தில் பற்றுள்ளவருக்கு சொன்னால் புலப்படாது. பேதம் தொழில் அடிப்படையில் பாகுபாடு பார்த்திருந்தால் திருஞான சம்பந்தர் என்பவருக்கு சிசு என்ற அடிப்படையில் ஞானப்பால் தெய்வம் கொடுத்ததாக புராண பதிவேடு உள்ளது. குமரர் குருபரர் என்ற வாய் பேசாதவருக்கு முருகன் வாய் பேச வைத்த வரலாற்று புராண பதிவு உள்ளது. முதியவரான காரைக்கால் அம்மையார் திருநாவுக்கரசு அடிகளாருக்கு காட்சி தந்தது வரலாற்று பதிவில் உள்ளது. ஞானசம்பந்தர் என்ற சிசு, குமரகுருபரர் என்ற இளைஞன், காரைக்கால் அம்மையார், திருநாவுக்கரசர் இன்னும் போன்ற தொண்டர்கள் அடிப்படையில் முதுமை, இதில் ஆண் பெண், சிறியவர், உயர்வு, தாழ்வு என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை வெளிப்படுத்துவதே புராண பதிவேடு. இது தமிழில் தான் உள்ளது. தமிழை உணர்ந்தவர்களுக்கு தான் புரியுமே ஒழிய பிற மொழியில் வந்தவர்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. ஆன்மீகம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்ளும் அனுபவமும், தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பது ஆதிக்கம், ஆண்மை என்பார்கள். தவறுகளை திருத்துவது அனுபவம்தான் ஆன்மீகம். அது தமிழில் தான் இருக்குது. தமிழ் மொழியை பற்று உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புலப்படுமே ஒழிய பிற மொழி பற்று உள்ளவர்களுக்கு புலப்படாது. மேலும் அண்டத்திலும் பிண்டத்திலும் வணங்கும் முறையை வலது இடது என்ற ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வர் கலந்த பகுதியான இரு கரம் இரு கால்கள் இணைத்து தான் வணங்குவோம். கிழக்கிந்திய கம்பெனி என்ற அடிப்படையில் ஆங்கில மொழி பற்றுள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு கரம் மட்டும் மேலே தூக்கி ஆங்கிலத்தில் சல்யூட் என்று அடிப்பார்கள். ஆனால் சல்யூட் என்பது கிழக்கிந்திய கம்பெனிகள் வளர்த்த வழிபாடு. ஆனால் ஆன்மீக தமிழன் 2 கைகளையும் கூப்பி தான் வணங்குவார்கள். இதைத்தான் ஆளுமையிலும் முக்கிய பிரதிநிதிகள், பிரதமர், முதலமைச்சர் போன்றவர்கள் 2 கைகளை கூப்பி வணங்குவதில் தான் மரியாதை கிடைக்கும். ஒரு கைகளை அசைப்பவர்கள் மரியாதை இருக்காது. இது ஆன்மீக முத்தமிழ் உள்ளது தான் ஆளுமையிலையும் வைத்திய முறையுமாக கடைப்பிடிக்கிறது. பேரை தான் மாற்றி வச்சுருக்காங்களோ ஒழிய நம் முன்னோர்கள் புராண அடிப்படையில் வணங்கதைத்தான் 2 கைகளை கூப்பி வணங்குகிறார்கள். புராண அடிப்படையில் ஆலயங்கள் பார்க்கும்போது ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களும் சரி, கருடாழ்வாரும் சரி 2 கைகளை கூப்பி தான் வணங்குவதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒவ்வொருவரும் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வருக்கும் பஞ்சபூதம் என்ற அடிப்படையில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரை உணரும் போது தெய்வமாக வணங்குகிறார். தான், எனது, என்னது என்று பிரிவு பார்க்கும்போது தான் பிரித்து பார்க்கிறார்கள். ஆக உனக்கு உள்ளுள்ள தெய்வத்தை நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு தான் சூரியனும் ஒரு கடவுள், சந்திரனும் ஒரு கடவுள், பூமி என்கிற தாய் கடவுள், நீரும் கடவுள், காற்றும் கடவுள் என்பதை உணர முடியும். இதை தனித்தனியாக பிரித்து பார்த்தால் பொருள் உணர்ந்தால் பஞ்சபூதங்களும் உள்ளடக்கியது அண்டத்திலும் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதை உணர்வதை அவர்களும் நமக்கு தெய்வம் என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் ஒருவரை பார்க்கும்போது சிறியவர் ஆனாலும் சரி, பெரியவர் ஆனாலும் சரி 2 கரம் கூப்பிதான் வணங்குவார்கள். இதுதான் தமிழனின் பண்பாடு. இதைத்தான் ஆளுமையில் உள்ளவர்கள் செய்கிறார்கள். பொருள் ஈட்டுவர்கள் தான் கிழக்கிந்திய கம்பெனி என்பவர்கள் தான் பிறரை வணங்கக்கூடாது, குறிப்பிட்ட பங்குதாரரை தான் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கை ஒரு விரல் என்ற அடிப்படையில் ஆங்கிலத்தில் சல்யூட் என்ற முறையை கிழக்கிந்திய கம்பெனியில் தான் செயல்படுத்தி வருகிறது. ஆன்மீக முத்தமிழில் 2 கைகளை கூப்பி வணங்குவது தான் தமிழின் வழிபாடு. ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லச் சொல்லத்தான் புரியும். காரணம், தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகம் மீதும் பற்று வேணும். ஆன்மீகத்தில் பற்று வைத்து தமிழ் மீது பற்றில்லை என்றால் புலப்படாது. புராண பதிவேடுபடி ஞானசம்பந்தர் சிறியவர், திருநாவுக்கரசு முதியவர்,
திருநாவுக்கரசரே நாவுக்கரசரை இருக்கரம் கூப்பிதான் வணங்கினார் என்று புராணத்திலும் வடிவமைப்பிலும் உள்ளது. அவர்கள் ஒரு கரம் தூக்கி ஆங்கிலத்தில் சல்யூட் அடிக்கவோ பிறரை தூக்க மாட்டேன் என்ற தான் எனது என்ற எண்ணமோ இல்லை. நம்மை நம்பியிருப்போர்களுக்கு நாம் நல்வழி காட்ட வேண்டும் என்பதே சேவை. தான் மட்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது தன்னிலம். தன்னிலத்துக்கும் சேவைக்கும் வேறுபாடு என்பதை புராண அடிப்படையில் தமிழ் அடிப்படையில் பார்த்தால்தான் புரியுமே தவிர மேலோட்டமாக பிற மொழியை தமிழில் கலந்தால் குழப்படிதான் வரும். இதைத்தான் இசைத்தமிழில் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமுதம் என்றால் சாகாத வரம் பெற்றது. அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல். உயிரே போனாலும் வரலாற்று அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் பதிவிட்டிருக்கிறாங்க. இதைத்தான் உயிர் போனாலும் வர்றது தான் உயிருக்கும் மேல் என்ற இசைத்தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல். தமிழ் எங்கள் உயிருக்கு நாடி என்ற அடிப்படையில் தமிழை புகழ்ந்து இசைத்தமிழில் வரையறுக்கப்பட்டிருக்கும். காரணம், குளறுபடி செய்பவர்கள் தமிழ் அறியாதவர்கள், பிற மொழியிலிருந்து கற்றவர்கள். ஆகையால் தமிழ் மொழியை பிற மொழியோடு கலந்து உதாசீனப்படுத்துவதனாலேயே குழப்பங்கள் குளறுபடிகள் சிலரால் ஏற்படுகிறது. பஞ்சபூதங்கள் தான் அண்டம் பிண்டம் கற்சிலை உற்சவர் என்ற அடிப்படையில் இசைத்தமிழில் அடிமை என்ற நாடகத்தமிழில் டிஎம்எஸ் என்ற அவர்கள் பாட மக்கள் திலகம் அவர்கள் நடித்திருக்கும் இசைத்தமிழ் பாடல். பஞ்சபூதங்கள் தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர். நம் முன்னோர்களுக்கும் பஞ்சபூதங்கள் தான், நமக்கும் பஞ்சபூதங்கள் தான், நம் பிள்ளைகளுக்கும் பஞ்சபூதங்கள் தான் வழிபாட்டு முறையில் தொடர்ந்து வர்றது என்பதை இசைத்தமிழில் அடிமை பெற்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் அவர்கள் பாடியிருப்பார்கள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பாவாக இருந்தாலும் சரி, தனியாக யாரும் பிறங்கலை. நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் கலவையில் இருந்தால் தான், தட்பவெப்ப நிலைகள் வந்தால் தான் ஒரு உயிரினம் உருவாகும். இளமை பருவம் பெறும், முதுமை பருவம் வரும். இல்லற வாழ்க்கை அறநெறிப்படியில் சந்ததிகள் வளரும், சந்ததிகள் மீண்டும் சந்ததிகள் தொடரும். இதே அடிப்படையில் தான் தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அடுத்த வரி தான் சொல்லுவாங்க, பஞ்சபூதங்களும் கோர்வையாக இருக்கிறது. எனக்கு ஒரு தாயின்னு உச்சரிக்கிறது கிடையாது, எனக்கோர் தாயின்னு தான் வைப்பாங்க. எனக்கு போல கோர்வையான உள்ள தாய். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள். இறந்தாலும் இந்த பஞ்சபூதங்கள் தான் காப்பாற்றுது. கரு உருவாகிறதுக்கும் பஞ்சபூதங்க, கரு வளர்கிறதுக்கும் பஞ்சபூதங்கள் தான். இதைத்தான் தமிழர்கள் வணங்கினாங்க. இந்த அடிப்படையில் தான் தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கோர் தாய், கோர்வையாக ஒரு தாய் இருக்கா, அவள் தான் என்றும் என்னை காக்கின்றாள். தாய் தகப்பன் இல்லாத அனாதைகளுக்கும் இந்த பாட்டு பொருந்தும், ஆதரவற்றவர்களுக்கும் பொருந்தும், குழந்தை இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், இல்லாதவங்களுக்கும் பொருந்தும். பஞ்சபூதங்கள் தான் உயிர் வாழறதுக்கு தாவரம், நீர்நிலை உயிரினங்கள், பறவை இனங்கள், மனித இனங்களுக்கு உதவி புரிகிறது என்பதை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். அடுத்த வரி, ஜீவ நதியாய் வருவாள். நீர் இல்லாமல் தண்ணி கிடையாது, தண்ணி இல்லாமல் ஒரு உயிர் வாழ முடியாது, தாவரமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும். அதனால தான் வரி நீரை பற்றி சொல்லுவது. பஞ்சபூதங்களில் இது. ஜீவ நதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து தணிவாள். அடுத்தது ஆகாயத்தை பற்றி சொல்லுவார். மேக வீதியில் நடப்பாள். மேக வீதி என்றால் ஆகாயத்தில் நடக்கிறது. ஆகாயம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இரவு பகல் மாலை அந்தி பனி காற்று மழை என்ற சுழற்சி முறை ஆகாயத்தில் இருந்தாலும் அதைத்தான் முதல்ல நீர் ஜீவ நதியாய் வருவார். ரெண்டாவது ஆகாயம் மேக வீதியில் நடப்பாள். மூணாவது தூய நிலமாய் கிடப்பாள். பூமி தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் குளிர்ந்துடுவாள். பூமியை நம்ம நடக்கிறோம், மிதிக்கிறோம், மண்வெட்டியால் விவசாயம் பண்ணுறோம், இயந்திரங்கள் கொண்டு பாலங்கள் கட்டுறோம், மரத்தை வளர்க்குறோம். இப்படி தன்மை இல்லாமல் மிதித்தாலும் தாய்மையில் மனம் குளிர்ந்துடுவாள். பூமி தாய் நம்மளை திருப்பி அடிக்கிறது கிடையாது. விவசாயம் பண்ணும்போது அதுக்கு தேவையான பயிர்களுக்கு நெற்கதிகளாக வடிவமைத்து தருகிறது நிலம்தான். பாலங்கள் அமைக்கும்போது வெடி வைக்கிறோம்,
பாறை கம்பியால் குத்துறோம், இயந்திரங்களால் தோண்டுறோம். அப்பவும் அந்த நிலத்தாய் நம்மளை திருப்பி அடிக்கிறது கிடையாது. அதைத்தான் தூய நிலமாய் கிடப்பால் தோளில் எண்ணெய் சுமப்பால். நம்ம படுக்கிறதும் அங்கே தான், நடக்கிறதும் அங்கே தான், கழிவுகளை வெளியேற்றுறதும் அவ்வளோ தான், கட்டடம் கட்டுறதும் அதுதான், இயந்திரங்களை வைக்கிறதும் அவ்வளோ தான். அதான் தூய நிலமால் கிடப்பால் தோளில் எண்ணெய் சுமப்பால் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் குளிர்ந்திடுவாள். என்னத்தான் நிலத்தை நம்ம பதப்படுத்தினாலும், பக்குவப்படுத்தினாலும், வெடி வச்சாலும், விவசாயம் பண்ணாலும் நிலம் நம்மளை திருப்பி பன்மடங்கு தான் மேன்மேன்படுத்துகிறது. அவளுதான் அதான் தாய்மையிலே மனம் குளிர்ந்திடுவாள். 3வது காற்று. முதல்ல நீர், 2வது ஆகாயம், 3வது பூமி, 4வது காற்றை சொல்லுவார். மலர்களை தொடுவாள், மனங்களை தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலரை தொடும்போது தென்றல் என்ற காற்றும், மனத்தை வீசும்போதும் தூய காற்றும் தான் தொட்டு நமக்கு பல தூரத்தில் இருக்கிற வாசனைகளை கொண்டு வர்றது காற்று தான். இதை தான் காற்றை 4வதாக சொல்லுவார். மலர்களை தொடுவாள், மனம்தனை தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். ஒருத்தனுக்கு மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் தான் நெற்பயிர் நல்லா இருக்குது, நிலம் நல்லா இருக்குது, ஆண் நல்லா இருக்கார், பெண் நல்லா இருக்கார், அர்த்தநாதீஸ்வரர் நல்லா இருக்குது. அந்த மூச்சு காற்று நின்று போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே பேர் சருகு, சடலம், பிணம் என்று. அதனால தான் மங்கள வாழ்வுக்கு துணை இருக்கிறது மூச்சு காற்று தான். இதைத்தான் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் என்று காற்றை 4வது இடமா சொல்லுவார். 5வது நெருப்பு. அகந்தையை ஒழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. இந்த இடத்துல தாயிங்க மாட்டார், அன்னை. அன்னைன்னா அனைத்துக்கும் தேவையானது. நெருப்பில் இருந்து தான் கோள்கள் தோன்றுனது. இதைத்தான் ஆக்கத்தை தருவாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தைனா ஒருத்தருக்கு சூடு ஏறிட்டுனா கோப, தாபம், விரதம், பாலியல் தொந்தரவுகள் வரும். அதை குளிர்தன்மையில் படுத்துவது வெப்பம்தான். இதைத்தான் ஒரு இயந்திரம் ஏற்படணும்னா சூடு ஏறத்தான் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும். வெப்பக்காற்று, குளிர்காற்று அடிப்படையில், காற்று என்ற அடிப்படையில், வெப்பம் என்ற அடிப்படையில் ஊடுருவதனால தான் அகந்தை என்பதை குறைச்சி ஆற்றலை கொடுக்கறது செயல்படும். ஒருத்தருக்கு சத்து இல்லைன்னா என் உடம்புல சத்தே இல்லை அப்படிம்பாங்க, ஜீவம் மட்டும்தான் இருக்குது, இழுத்துட்டு கிடக்கு அப்படிம்பாங்க. அப்போ நெருப்பு என்பத சக்தி இல்லைன்னா அண்டமும் கிடையாது, பிண்டமும் கிடையாது என்பதற்குத்தான் அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அன்னை என்றால் அனைவருக்கும், மகான உயர்வான சக்தி நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களை தான் இயற்தமிழில் அண்டம் சார்ந்த பிண்டம், பிண்டம் சார்ந்த அண்டம் என்ற அடிப்படையில் உச்சவர், மூலவர், கருவறை, அண்டம், பிண்டம் என்ற அடிப்படையில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை வேற்றுமையில் ஒற்றுமையாக கணக்கிட்டு வரையறுக்கப்பட்டு மூலவர் என்ற அடிப்படையில், கருவறையில் தாய்மை என்ற அடிப்படையில் வணங்குகிறார். அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில், பஞ்சலோகங்கள் அடிப்படையில் உச்சவரை செய்து தொட்டு வணங்குகின்றார். வடம் பிடித்து உயர்வு, தாழ்வு, வெளியூர், உள்ளூர், வெளிநாடு, உள்நாடு என்ற பேதம் இல்லாமல் அதே பகுதி மக்களை வடம் பிடித்து இழுத்து அதே உச்சவர் தான் வருத ஒழிய இதில் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை தமிழர்கள் ஆன்மீக அடிப்பாட்டில், ஆன்மீக வழிபாடு முறையில் ஆண்டுதோறும் அந்தந்த திதி, அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த மாதம், அந்தந்த பருவம், அந்தந்த முறைப்படி செய்யப்படுகிறது. காரணம், இன்றைக்கி இருப்பற நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த வழிபாடு என்றைக்கும் ஒரே முறையில் இருக்கிறனால தான் அவர்களுக்கு பூ நூல் அணிந்தவர்கள் என்பார். பூனா பருவத்துக்குரிய செயல்பாடை செய்யணும். அதை ஏட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை எல்லாரும் படிக்கலாம். ஆனால் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். பொருள் வர்றதுக்காக செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் பூநூல் என்றும், பெண்ணுக்கு பூ பெய்தால் பருவத்துக்கு வந்து அவளும் தன்மை உண்டாள் என்பதற்காகத்தான் மூலவர் இருக்கிற இடமும் கருவறை, தாய் வயிற்றில் நாம் உருவாவதும் கருவறை, ரெண்டுக்கும் ஒரே பேர் வச்சான். அதை உணவு வருவதும் கொடிமரம், ஆலயத்தில் இருப்பதும் கொடிமரம், அதுக்கும் ஒரே பேர் வச்சான். இதைத்தான் அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை. இதில் உயர்வு தாழ்வு, நல்லோர் தீயோர், பெரியோர் சிறியோர், முதியோர், வெளியூர் உள்ளூர், வெளிநாடு உள்நாடு என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சமரசம் என்ற அடிப்படையில்
திருவிழாக்கள் தேரோட்டங்கள் இழுக்கப்படுவதை ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பற்று உள்ளவர்களுக்கும் ஆன்மீக பற்று உள்ளவர்களுக்குமே புரியுமே ஒழிய பிற மொழி கற்றவர்களுக்கு பிற மொழியில் ஆங்கிலத்தில் சல்யூட் அடிக்கும்போது புரியாது. தமிழ் அடிப்படையில் யாரை பார்த்தாலும் 2 கரம் கூப்பி தான் வணங்கணும். இதைத்தான் வழிபாடு. மேலை நாட்டு கலாச்சாரப்படி தான் பேச்சுரிமை தான் கொடுத்துருக்காங்களே தவிர எழுத்துரிமையை அவங்க மொழியில் குளறுபடி செய்து இன்னும் கிழக்கிந்திய கம்பெனி என்ற மேலை ஆதிக்கம்தான் செயல்படுகிறது. தமிழ் பற்றுள்ளவர்களுக்கு புரியும். பிற மொழி கலப்பினத்தில் கற்பவர்களுக்கு புலப்படாது. காரணம், ஆன்மீகம் என்பது அனுபவம். மொழி என்பது ஊன்றுகோல். வயோதிக பருவத்திலும் ஊன்றுகோலை வைத்து பயணம் செய்யலாம், வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் பேச்சுத்தமிழ் எழுத்துத்தமிழ் என்றும், பேச்சுத்தமிழை ஆன்மீகமாகவும், எழுத்துத்தமிழை தமிழாகவும், தமிழை உயிராகவும், தமிழை தாய்மொழியாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளனர். தமிழ் தாய் வாழ்த்தில் கூட தாய் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறதே கிடையாது. காரணம், நம்ம முன்னோர்களில் புராணப்படி, முடியாட்சிப்படி, குடியாட்சிப்படி அன்னைக்கு எப்படி தமிழ் இளமையாக இருந்தாலோ, தாய் இளமையாக இருந்தாலோ அதே மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலையும் அதே இளமையில் இருக்கா தாய். நம்ம அப்பா காலத்துலேயும் அதே மாதிரி இளமையில் இருக்கா. நம்ம காலத்துலேயும் இளமையில் இருக்கா. நம்ம பிள்ளைகள் காலத்துலேயும் இளமையில் இருக்கா. நம்ம பேரன் பேத்தி காலத்துலேயும் இளமையில் இருக்காங்கிறதுக்காக தான் பெண்மையோட 7 பருவம் உண்டு. மங்கை, மடந்தை, பேதை, பொதுமை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன். இதில் முதல்ல சிறுமியாக இல்லாமல் 2வது வரும் மங்கை என்று குறிப்பிடாமல் மடந்தை என்று தான் தமிழ் தாய் வாழ்த்தில் பாடியிருப்பாங்க. மடந்தை என்றால் இளமையான பெண். தாத்தா காலத்துலேயும் இளமையாக தான் இருக்கா. நம்ம அப்பா அம்மா காலத்துலேயும் இளமையாக தான் இருக்கா. நம்ம காலத்துலேயும் இளமையாக தான் இருக்கா. நம்ம பிள்ளைகள் காலத்துலேயும் இளமையாக தான் இருக்கா. நம்ம பூட்டம்பூட்டி காலத்துலேயும் இளமையாக தான் இருக்கா. யார்? நம்ம தமிழ் மொழி என்ற தாய். அதனால தான் அவளை தாய் என்று சொல்லாமல் மடந்தை என்றாள். நீராறும் கடலுடுத்த 2வது வரி நில மடந்தை. நிலம்னா பூமி, பூமிக்குள்ள தாய். பூமியை இன்னும் பெண்ணாக தான் தமிழர்கள் பயன்படுத்த வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் நீராறும் கடலெடுத்த. நீர் இல்லாமல் பூமி கிடையாது. நீராடும் கடலெடுத்த. அடுத்தது நிலம் என்பது பெண்மை, மடந்தை என்பது இளமை பருவம். மங்கைக்கு அடுத்த இளமை பருவம் மடந்தை. இதைத்தான் நீராடும் கடலுடுத்த நில மடந்தை. சீராறும் புகழ் மணக்க. சீருன்னா உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு கிடையாது. புகழ் மணக்க, சீராறும் புகழ் மணக்க. இந்த அடிப்படையில் தான் தமிழ் என்ற தாய் என்று குறிப்பிடாமல் மடந்தை என்று தான் குறிப்பிட்டிருப்பார்கள். தமிழ்தாய் வாழ்த்தில் பேர் தமிழ்தாய் வாழ்த்து தான். காரணம், அன்னைக்கு எப்படி இளமையாக இருந்தாலோ அதே மாதிரி தான் இறந்த காலத்துலேயும் இளமையாக இருக்கா தமிழ்தாய். நிகழ்காலத்திலையும் தமிழ்தாய் இளமையாக இருக்கா. எதிர்காலத்துலேயும் இளமையாக தான் இருப்பா. அடுத்த காலத்துலேயும் இளமையாக தான் இருப்பா. நீங்கள் பேரை மட்டும் மாற்ற முடியாதுங்கிறதுக்காக தான் மடந்தை என்ற பேரில் நில மடந்தை. பெண்ணை நிலத்துக்கும் மடந்தை என்பது இளமையாக இருக்கிறதும் தமிழ்தாய் வாழ்த்தில் பாடியிருப்பாங்க. பேர் தான் தமிழ் தாய் என்று இருக்குமோ ஒழிய, ஆனால் எந்த ஒரு இடத்திலும் தாய் என்ற பக்குவம் அடைந்த தன்மையை குறிப்பிடாமல் இளமை என்ற அடிப்படையிலும் தெம்பாக செயல்படுவதும், சீராக செயல்படுவதும், வளமாக செயல்படுவதும், பாதுகாப்பாக செயல்படுவதும், பராமரித்து செயல்படுவதும், பங்கிட்டு செயல்படுவதும், பகிர்ந்து அளித்து செயல்படுவதும் அடிப்படையில் தான் தமிழ் மொழியில். இது தமிழ் அறிந்தவர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய பிற மொழியில் இருந்து வந்தவர்களுக்கு புலப்படாது. தமிழ்தாய் வாழ்த்தில் மடந்தை என்பது இளமை பருவம். இதைத்தான் தமிழுக்கு அமுதென்ற பேரென்றும் இளமை என்றும், தமிழை அல்ல அல்ல இறக்காத அமுதம் என்றும் முன்னோர்கள், நம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழில் கணிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு வழிபாட்டு முறையில் செயல்படுத்தி வருவதனால்தான் இன்றும் ஆன்மீக கலாச்சாரம் உள்ள தேசங்களை சிறப்பாக செயல்படுகிறது. காரணம், மேலோட்ட நாட்டாரும் பிறரும்
வாழ்வாதாரத்தை நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிறாங்களே தவிர அவங்க வாழ்வுக்கு நம்ம மாறலை. கொடிமரம் வைக்கிறது தப்புன்னாங்க, ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் கொடிமரம் வைக்காங்க. அன்னதானம் போடுறது தப்புன்னாங்க, இப்போ தமிழங்களாச்சாரப்படி எல்லாரும் அன்னதானம் போடுறாங்க. திருவிழா எடுக்கிறது தப்புன்னாங்க, இப்போ எல்லாரும் திருவிழா எடுக்காங்க. எல்லாரும் இல்லாதவருக்கு கொடுக்கறது தப்புன்னாங்க, ஆனால் இப்போ அதே இது தான் எல்லாரும் செய்கிறாங்க. காரணம் தமிழன் வளர்த்த ஆன்மீக வழிபாடு தான். இருப்போருக்கு இல்லோருக்கு என்று பாகுபாடு இன்றி யாருக்கு எதை கொடுக்கணும், யாரிடமிருந்து பெற வேண்டும், யாரிடமிருந்து பெறக்கூடாது என்ற கோட்பாடு அடிப்படையில் மனதளவில் உள்ளவர்களிடமிருந்து பெற்று இயன்றதை இயலாதவருக்கு செய்வது தான் ஆன்மீக வழிபாடு. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் ஆடையை கொடுத்தா திருப்தி அடைய மாட்டார்கள், இருப்பிடத்தை கொடுத்தா திருப்தி அடைய மாட்டார்கள். ஆனால் உணவு என்ற தன்மையை கொடுக்கும்போது ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் முதுமை, இளமை, சிசு என்ற அடிப்படையில் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே எண்ணம் உணவு. அந்த உணவும் அளவோடு இருக்க வேண்டும், அந்த அளவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியமும் பனி, மழை, வெயில், காற்று அடிப்படையில் மாறுதலாக இருக்க வேண்டும். மாறுதல் இருக்கும்போது வழிபாட்டு முறையில் மாற்றம் தேவை. தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி சித்திரை திருவிழா, ஆடி திருவிழா, ஐப்பசி திருவிழா, தை திருவிழா, மார்கழி திருவிழா, புரட்டாசி திருவிழா, கார்த்திகை திருவிழா, வைகாசி திருவிழா, ஆவணி திருவிழா என 12 பாகை அடிப்படையில் 12 சுழற்சி முறையில் 12 மாதங்கள் தமிழ் ஆண்டுகள் அடிப்படையில் 12 மாதங்கள் அடிப்படையில் பூஜைகளும் புனஸ்காரங்களும் ஆன்மீகம் அடிப்படையில் தான் ஆளுமை, ஆன்மீக அடிப்படையில் தான் வைத்தியம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை தான் ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாதம்தான் கூழு குடிக்கும், ஆனால் ஐப்பசி மாதம் ஈரத்தன்மை வெப்பத்தன்மை வெளியில் போகாமல் எண்ணெயில் சூடேற்றி பலகாரமாக தீபாவளி என்ற ஐப்பசி மாதம் கொண்டாடுறோம். ஆனால் அமாவாசையான ஐப்பசியில் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும். இப்போ ஆரோக்கியம். அதே இது தை மாதம் பனி, இதில் பஜனை என்ற பூஜலும், காய்கறிகள் என்ற பூஜலும், கருப்பால் கால்நடை பராமரிப்பு என்ற வழிபாட்டு முறையிலும், தை திங்கள் பொங்கல் என்ற ஆன்மீக வழிபாட்டு முறை. சித்திரையில் கோடை என்பதனால் புளிப்பு அதிகமாக தேவைப்படுறதுனால மோர், பானகரம், புளியோதரை, எலுமிச்சம்பழம் சாதம் இப்படி புளிப்பு வகையை சேர்த்து சித்திரை திருவிழா எடுக்கிறோம். காரணம் 12 மாதத்திலும் ஏற்படும் தட்பவெப்ப நிலையில் மனிதன் தான் பிள்ளைகள் தனது சந்ததிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து ஆன்மீக வழிபாட்டில் பூஜை, புனஸ்காரங்கள், வழிபாடுகள், பூ பருவம் என்ற நூல் 7 அடிப்படையில் எழுதி பூநூலாகவும், பெண்ணுக்கு பூ என்ற அடிப்படையில் பெய்தால், அதாவது பூ பெய்தால் பருவம் வந்தால் அவளுக்கு என்ன உணவு கொடுக்கணும் என்ற அடிப்படையிலும் ஆன்மீக வழிபாட்டில் தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க, பிற மொழியில் இல்லை. பிற மொழியில் இருந்தால் அந்த மொழி கோட்பாடு அடிப்படையில் பார்த்தா தான் உணரவே முடிய, தமிழ் மொழியும் பிற மொழியும் கலந்து பார்த்தா புரியாது. தமிழ் பற்று உள்ளவர்களுக்கும் ஆன்மீக பற்று உள்ளவர்களுக்கும் மட்டுமே தமிழகத்தில் உள்ள வழிபாட்டு முறை புரியும். பிற மாநிலத்தில் உள்ளது மாறுபடும். அதற்காக அங்கே செய்கிறாங்க இங்கே செய்யக்கூடாது. காரணம், அமெரிக்க தேசத்தில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் வளர்ச்சி நம் தமிழகத்தில் உள்ள வளர்ச்சியோட ஒத்துப்போகாது. அங்குள்ள தட்பவெப்ப நிலை அங்கே அமெரிக்கா என்ற தேசத்தில் இரவாக இருக்கும் பொழுது நவக்கிரகங்கள் சுழற்சி முறையில் பூமியில் கதிர்வீச்சு படும் பொழுது அமெரிக்க என்ற தேசம் இரவாக இருக்கும். அப்போ அவங்க செய்கிறாங்கன்னு நாம் பகல் நேரத்தில் இங்கே தூங்க முடியாது. காரணம், பருவத்துக்கு ஏற்ற தான் செய்யணுமே ஒன்று. வழிபாட்டு முறையில் பூ பருவம் 7 பதிவு, பூநூல் அப்படின்னா பதிவேட்டுப்படி தான். அந்த தொழில் விரும்பி செய்கிறவங்களுக்கு தான் அது தெரியுமே ஒழிய எல்லா தொழிலும் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. இதைத்தான் ஆளுமையிலையும் செய்வாங்க. மூலவர் உற்சவர் திருவீதி உலா புராணத்தில், இதையே முடியாட்சியில்
மன்னர் மாறு வேஷத்தில் நகர்வலம் எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்று பார்வையிட வருவது. இதுதான் குடியாட்சியிலையும் முக்கிய பிரதிநிதிகள் பார்வையிட வராங்க. உயர்வு தாழ்வு தட்பவெப்பநிலை சீதோஷ நிலைகளை எப்படி இருக்கிறது நேரடியாக காண வராங்க. புராணத்தில் திருவீதி உலா, முடியாட்சியில் நகர்வலம், குடியாட்சியில் பார்வையிடல். அதே புராணத்தில் உற்சவர் ஒரு குறிப்பிட்ட கருவறையிலிருந்து வெளியில் வந்து அபிஷேக ஆராதனை செய்யும்போது தரிசனம். இதை முடியாட்சியில் மன்னர் சிம்மாசனத்தில் உணர்ந்து மக்களின் குறைகளை நிறைகளை கேட்பது நேர்காணல். இது குடியாட்சியில் முக்கிய பிரதிநிதிகள் குறைகளை கேட்டு விண்ணப்பம் வடிவிலும் பொன்னாடை வடிவிலும் வாள் என்ற அடிப்படையிலும் கேடயம் என்ற அடிப்படையிலும் அரியணை என்ற அடிப்படையிலும் பொருளாதாரம் அடிப்படையிலும் நன்கொடை கொடுப்பது குடியாட்சியில் விசாரணை. பேர் தான் மாறுபடுவதில் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடக்கிறது தான் குடியாட்சியில். அடுத்தது நகர்வலம் திருவீதி உலா. புராணத்தில் மன்னர் வெளியில் சுற்றி வர்றத நகர்வலம் வாங்க. இது குடியாட்சியில் ஊர்வலம். பேர் தான் மாறி இருக்க ஒழிய புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். புராணத்தில் சாமி உற்சவர் வீதி உலா வர்ற அழகப்பாரு என்று ரசிப்பார்கள். முடியாட்சியில் மன்னர் பார்வேந்தர் ரதத்தில் வர்ற அழகப்பாரும்பாங்க. குடியாட்சியில் தலைவன் சேவகன் அமைச்சர் பிரதமர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள அழகப்பாரும்பாங்க. பேர் தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடக்கிறது தான் குடியாட்சியில். இதைத்தான் ஆன்மீக ஆளுமை ஆன்மீக வைத்தியம் என்பார்கள். புராணத்தில் சுவாமி உற்சவர் கருவறையிலிருந்து மூலவர் உற்சவர் என்ற அடிப்படையில் ரத வீதியில் வலம் வரும்போது பிரசாதங்கள் பொன்னாடைகள் நன்கொடைகள் ஆபரணங்கள் பதிகங்கள் அன்றாட தேவைக்கு பயன்படும் பயன்பாட்டு பொருட்களை அந்த ரத வீதியில் வழங்கப்படுவார்கள். இதை சுவாமிக்கு மரியாதை செய்தார் என்று புராணத்தில் பதிவு. இதுதான் முடியாட்சியில் மன்னர் வரும்போது அந்தந்த தொழில் சார்ந்தவர் விவசாயம் சார்ந்தவர் நெல்மணிகளையும் காடு வளர்த்து வாழ்ப்பவர்கள் காய் கனி தேன்களையும் ஆடை செய்வோர் ஆடைகளையும் அலோகங்கள் அடிப்படையில் வாள் கேடயங்கள் என்ற அடிப்படையில் பொருட்களை முடியாட்சியில் வேந்தனுக்கு கொடுத்து நாடாளும் மன்னருக்கு உபசரிப்பு என்று பேரை மாற்றினாங்க. இதை தான் குடியாட்சியில் முக்கியமான பிரதிநிதிகள் அறிஞர்கள் மேதைகள் தலைவர்கள் அமைச்சர்கள் பிரதமர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படும் பொருளீதி தளவாடங்கள் அரைகலன்கள் உபகரணங்கள் உபகரிப்புகள் வாகனங்கள் நிலப்புலன் பொது உடைமை என்ற அடிப்படையில் ஒப்படைப்பதை மக்கள் உதவிக்கரம் தந்தார்கள் என்று பேரை தான் மாற்றிருக்காங்களுடைய புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடக்கிறது தான் குடியாட்சியில். பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. காரணம் மக்களுக்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரதிநிதிகள் தெய்வங்கள். குடியாட்சி அவர்கள் கட்டுப்பட்டு கோட்பாடு என்னவோ இவர்களுக்குள்ள கோட்பாடு என்னவோ இதற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை. அதைத்தான் முடியாட்சியிலும் அதே பேரை மாற்றி தான் குடியாட்சியிலும். பேர் தான் மாறலே ஒழிய ஆன்மீக முத்தமிழில் உள்ள ஆளுமை தான் ஆன்மீக முத்தமிழில் உள்ள வைத்தியம்தான். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். செயல் பூரா நான் செஞ்சது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க என்பதற்காக. காரணம் 60 ஆண்டுகள் சுழற்சி முறையில் பூமியில் வாழறதுக்கு என்னவோ அதைத்தான் வழிவகுத்து வச்சுருக்காங்களோ தவிர பிற நாட்டூர்
பிற தேசம், பிற கிரகணங்கள், அவரோடு நம்மளும் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் ஜீவராசிகள் உயர்வு தாழ்வு இன்றி சமரசம் பெற முடியாது என்பதற்காகவே அமெரிக்கா என்ற தேசத்தில் இருள் சூழ்ந்த நேரம் தூங்குவார்கள். அதே காலம் அதே நேரம் பூமியில் வாழும் எதிர் திசையில் உள்ள நாம் பகல் பொழுது. அப்போ நாம் விழித்து செயல்பட தான் செய்யணும். அமெரிக்காக்காரங்க செய்கிறான்னு நம்மளும் தூங்கினா அது வாழ்வாதாரம் கிடையாது. இதைத்தான் தவறு என்பது திருத்திக் கொள்வது அனுபவம், ஆன்மீகம். ஆனால் தவறை செஞ்சுக்கிட்டு அதை நான் தூங்குறேன் அதே மாதிரி நீங்களும் தூங்குங்கன்னு சொன்னால் அது ஆளுமை கிடையாது, ஆதிக்கம் கிடையாது, ஆவேசம், ஆதங்கம், தன்னலம் பாருதல், பொதுநல சேவை இராது என்ற அடிப்படையில் தான் யாருக்கு எந்த தட்பவெப்ப நிலையோ அவர்களுக்கு ஏற்றபாடு வழிபாடுகள் உள்ளது. வடக்க உள்ள வழிபாடு முறை தெற்க இருக்காது, தென் திசையில் உள்ள வழிபாடு மேற்கு இருக்காது, மேற்கு இருக்கிறது வடக்க இருக்காது. எங்கெங்கே என்னென்ன தட்பவெப்ப நிலை உள்ளதோ அதற்கேற்ற வழிபாடு தான் என்பதற்காகத்தான் பஞ்சபூதங்களும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று கருவறையும் உற்சவரும் மூலவரும் புராணத்தில் திருவீதி உலா நகர்வலம் என்ற முடியாட்சியிலும் ஊர்வலம் பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் குடியாட்சியிலும் செயலாற்றிவிட்டு புராணத்தில் அபிஷேகம் ஆராதனை செய்து கருவறை என்ற உற்சவர் கருவறைக்கு என்ற இருப்பிடத்துக்கு உற்சவர் என்ற அடிப்படையில் மூலவர் சென்று அமர்ந்து கொள்வார். புராணத்தில் இதே தான் நகர்வலம் என்ற அடிப்படையில் புழுக்கம், மழைநீர், பனி போன்ற கலைந்து நீராடுதல் என்ற அடிப்படையில் சுத்தம் செய்து கொண்டு அமைச்சரவை என்ற அடிப்படையில் சிம்மாசனத்தில் கருவறை என்ற சிம்மாசனம், இங்கே கருவறை புராணத்தில் அங்கே சிம்மாசனம், கருவறையில் அந்த குறிப்பிட்ட நபர் தான் உட்கார முடியும், சிம்மாசனத்துலேயும் குறிப்பிட்ட நபர் தான் உட்கார முடியும். இதையே தான் குடியாட்சியிலையும் அமைச்சருக்குள்ள இருப்பிடம், பிரதமருக்குள்ள இருப்பிடம், அந்த சீட்டில் எல்லாரும் போய் உட்கார முடியாது. காரணம், புராணத்தில் கருவறையில் யார் போய் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் வெளியில் வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த கருவறையில் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தனிமை, எல்லாரும் போனால் குழப்படி செய்து விடுவான்னு தான் ஊர்வலம், நகர்வலம், பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் புராணம் முடியாட்சி குடியாட்சியில் வெளியே வந்து மீண்டும் உள்ளே சென்று அந்த ஆவணங்கள், ஆலோசனைகள், பொருள் உதவி, உபகரணங்கள் அடிப்படையில் இயற்கை அடிப்படையில் ஆலோசித்து இந்த பகுதிக்கு இதை குறைச்சியாக செய்யணும், இந்த பகுதிக்கு நிறைய செய்யணும் என்ற அடிப்படையில் ஆலோசிப்பதற்காக தனிமை இடம் தேவைப்படுவதால் புராணத்தில் கருவறை என்ற இடையில் முடியாட்சியில் சிம்மாசனம் என்ற அடிப்படையில் குடியாட்சியில் அமைச்சர் பிரதமர் என்ற ஆசனத்தில் அமர்வார். அந்த ஆசன அமர்வில் பிற பிரதிநிதிகள் அமர வாய்ப்பு இராது. காரணம், எந்த கோட்பாடு இருக்கோ அந்த கோட்பாடு உள்ளவர்கள் தான் செயலாற்ற வேண்டும் என்ற விதிமுறை. காரணம், குறைகளை நிறைகளை அலசி ஆராய்வதில் தனிமை இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். இதற்காகத்தான் தனிமை என்ற கருவறை புராணத்தில், தனிமை என்ற சிம்மாசனம் முடியாட்சியில், தனிமை என்ற முதல்வர் அறை, பிரதமர் அறை, இதில் யாரும் உள்ளே போக முடியாது. அப்படியே போகணும் என்றால் புராணத்தில் பருவத்துக்கு தக்கன நூல்களை படித்தவர்கள் பூநூல் என்ற அடிப்படையிலும் பெண்கள் பூ பெய்தால் பருவத்துக்குரிய தன்மை என்றால் என்பதற்கும் இல்லறத்திலும் சரி துறவரத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி உங்களை பார்க்க இப்படி ஆள் வந்திருக்கு அப்படின்னு துணையால் மனையாள்கிட்டையும் மனையாள் துணையாள்கிட்டையும் இல்லறத்தில் சொல்லுவாங்க. அதே போல் புராணத்திலையும் பூஜை புனஸ்காரம் அடிப்படையில் குறைபாடுகள் சொல்லப்படுகிறது. முடியாட்சியிலையும் கேளிகை, சித்திரம், உபச்சாரம், விபரீதம் போன்ற அடிப்படையில் ஏற்படும் இழப்பீடுகளை, குறைகளை துணை அடிப்படையில் கருவறையில் என்ற சிம்மாசனத்தில் இருக்கும்
முடியாட்சியில் வேந்தனுக்கு சொல்லப்படுகிறது. குடியாட்சியிலும் விண்ணப்பங்களாகவும் முதல்வரை பிரதமரை பார்க்க ஒப்புதல் அளிக்கும் எழுத்து மூல கடிதங்களாகவும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அந்த நாளில், அந்த தேதியில், அந்த வருஷத்தில், அந்த பருவத்தில் அவருக்கு வேறு வேலை இல்லை, உங்களை பார்க்க அனுமதி உண்டு, நீங்கள் சொல்கிற காலத்தில் அவருக்கு வேறு வேலை இருக்குது, அந்த நேரத்தில் வேலை அனுமதி கிடையாது என்பதை ஒப்புதல் அளிப்பதைத்தான் புராணத்தில் பூஜை புனஸ்காரம், முடியாட்சியில் விண்ணப்பங்கள் கோரிக்கைகள், குடியாட்சியில் அனுமதி வழங்குதல். காரணம், எல்லாருக்கும் எல்லாம் வேணும். இந்த அடிப்படையில் தான் உள்ளதோ ஒழிய யாரையும் அடிமைப்படுத்துவதோ ஒதுக்குவதோ கிடையாது. கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தால் குழப்பங்கள், மனச்சஞ்சலங்கள் சேர்ந்து யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு எதை செய்யக்கூடாதுங்கிற பிரிவினைகள் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் திருவீதி உலா, நகர்வலம், பொதுக்கூட்டம், ஊர்வலம். புராணம், முடியாட்சி, குடியாட்சி பேர் தான் மாறி இருக்க ஒழிய ஆன்மீகத்தில் உள்ள ஆளுமையைத்தான் முடியாட்சியிலையும், ஆன்மீகத்தில் உள்ள ஆளுமையைத்தான் குடியாட்சியிலையும் செய்கிறாங்க. அதன் பின்புதான் புராணத்தில் தானம் தர்மம் என்ற உணவுகளை வழங்குதல், முடியாட்சியில் வேட்டையாடுதல். அதாவது பயிர்களை அழிக்கும்போது மன்னர் தான் அதை பாதுகாக்கணும். இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்பதில் நீர்ப்பாசன அடிப்படையில் வேளாண்மையை வளர்ப்பதற்காக வழிவகைகளும், குடியாட்சியில் சட்டம் என்றும் திட்டம் என்றும் அந்த கோட்பாடுக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டுமே தவிர ஒருவருக்கு உயர்வு பிறருக்கு தாழ்வு என்று இல்லாமல் சமதர்ம அடிப்படையில், அறநெறி அடிப்படையில் அளிக்க ஒப்புதல் எழுத்து மூலம் வழங்குதலே ஆன்மீக ஆளுமை. ஆன்மீகம் முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தமிழ் மொழியில் உள்ளதை தமிழ் மொழியில் தான் இலக்கண அடிப்படையில் பொருள் தேட வேண்டுமே தவிர பிற மொழியில் உள்ளவர்கள் தமிழ் மொழியில் தேடினால் தமிழின் அருமை தெரியாதவர்கள் பிற மொழியில் உட்பூறும்போது கவனக்குறைவு, தடுமாற்றங்கள், சீர்குலைவு, இழப்பீடுகள் ஏற்படும். இதனால தான் என்னதான் முதன்மை என்றாலும் குறிப்பிட்ட 18 தொழில் செய்வோரை புராணத்தில் 18 பட்டி அதை தொழில் என்றும், குடியாட்சியில் 18 பட்டி என்றும், இப்போ பலதரப்பட்ட தொழில், இதை சங்கங்கள் என்றும் அனைவரிடமும் ஒருமித்த கருத்துக்களை கேட்டு எந்த பகுதியில் அதிக இழப்பீடு, எந்த பகுதியில் இழப்பீடு குறைவு, எந்த பகுதியில் சமம் என்ற அடிப்படையில் கேட்டு அதிகமாக உள்ளதை குறைஞ்ச இடத்துல இருந்தும் குறைஞ்ச இடத்துல உள்ளதை அதிகமாக இருந்து சமப்படுத்துவதற்குத்தான் புராணத்தில் பூஜைகள், முடியாட்சியில் பாதுகாத்தல், பராமரித்தல், குடியாட்சியில் சட்டங்கள், திட்டங்கள். ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம், ஆளுமை, வைத்தியம், வாழ்வாதாரம் தமிழில் தான் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர பிற மொழியில் இல்லை. அதனால் தமிழ் மொழி பற்றுள்ளவர்களுக்கும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் மட்டுமே புரியும். பிறருக்கு புரிய வாய்ப்புகள் இராது. காரணம், ஆன்மீக முத்தமிழ் இலக்கண அடிப்படையிலும் முன்னுக்குள்ள பின்னுக்குள்ள எழுத்துக்கு மத்தியில் உள்ள எழுத்துக்களை பொருள் உணர்ந்தால்தான் உண்மையான பொருள் வழங்குமே தவிர மேலோட்டமாக பார்த்தால் கிளர்ச்சி தான் ஏற்படுமே தவிர புத்துணர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்காது. ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, தமிழ் சொல்லத்தான் தெரியும். ஆன்மீக முத்தமிழில் புராண ஆளுமையை உற்சவர் தரிசனம் என்கிறோம். முடியாட்சியில் வேந்தரை நேர்காணல் என்கிறோம். குடியாட்சியில் பொதுக்கூட்டங்கிறோம். பேர் தான் மாறுபடுத ஒழிய ஆன்மீகம், ஆளுமை, வைத்தியம் நம் முன்னோர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்காகத்தான் நமக்கு வகுத்த வழிபாட்டு முறைகள். இதில் யாரையும் அடிமைப்படுத்துவதோ, ஆளுமைப்படுத்துவதோ, உயர்த்துவதோ, தாழ்த்துவதோ, ஒதுக்குவதோ, புறந்தள்ளுவதோ, புறக்கணிப்பதோ கிடையாது. அனைவருக்கும் சமமாக, அதாவது இழப்பீடுக்கு ஏற்றபடி, தப்பநிலைக்கு ஏற்றபடி அண்டம் சார்ந்துதான் பிண்டத்தை சமநிலை செய்ய வேண்டும் என்ற கோட்பாடு ஆன்மீக வழிபாடு முடியாட்சி.
முடியாட்சி செயல்படுத்துதல், குடியாட்சி சட்டம் இயற்றுதல். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும்.